ஏன்னா திருவாரூர் தேர் அழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு என்று சொல்வார்கள். அதையும் தாண்டி மன்னார்குடி மக்கள் தமிழை ரசிப்பதே ஒரு பேரழகு என்று இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நீங்கள் தலைமை ஏற்றிருக்கிற மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களை நீங்கள் மன்னார்குடியில் தான் பார்க்குறீங்க. சிங்கப்பூரில் பார்க்கணும் அவர் கெத்தை. நான் 3 முறை சிங்கப்பூருக்கு போயிருக்கிறேன். அங்கே அவருக்குனே ஒரு கேங்கே இருக்குது. அங்கே ஐயா தான் டான். அங்கே தமிழை அவ்வளவு சிறப்பாக பரப்பியதில் அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அது இந்த ஊரினுடைய சிறப்பை சிங்கப்பூரில் மண்ணை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தன்னையே இந்த மண்ணைக்காக ஒப்புவித்திருக்கிற ஐயா அவர்கள் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமையுரை வழங்கினார்கள். அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய வட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த சகோதரர்களுக்கும் நீங்கள் ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுக்களாக தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்குவது ரொம்ப எளிது. அதை ஒரு 40 வருடம் அது இடையில ஒரு சின்ன பிரேக் ஆகி திரும்ப அதை மீண்டும் உயிர்த்தெழ செய்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பும் தமிழின் மீதான பற்றும் இலக்கியத்தின் மீதான ஆர்வமும் அவ்வளவு உயரமாக இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் பெண்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா பொதுவாக இலக்கியம் அப்படின்னாலே பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் மன்னார்குடியில் அப்படி கிடையாது. கொஞ்சம் பேர் வந்தாலும் ரொம்ப நிறைவான ஒரு அவையாக இங்கே மன்னார்குடி பெண்கள் வந்திருக்கிறீர்கள். அதுக்காகவே என்னுடைய ஒரு அன்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மன்னார்குடி நான் ஏதோ பெரிய ஊர் அப்படின்னே தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ராஜபாளையத்துலேருந்து கேள்விப்படும் போது மன்னார்குடினா ரொம்ப பெரிய ஊர் அப்படின்னே தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்ததுனால சில தெருக்களிலெல்லாம் போக வாய்ப்பு கிடைச்ச போது சின்ன ஊர் தான். ஆனால் பேர் தமிழ்நாட்டிலே மன்னார்குடி அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பிரமையை நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். நான் அவங்க சூரிய கலாட்ட சொன்னேன், என்னங்க உங்கள் ஊர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நாங்கள் கற்பனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. எங்கள் ஊர் ரொம்ப ஃபேமஸுங்க, ஆனால் எங்கள் ஊருக்குள்ளே ஒன்றும் ஃபேமஸ் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அந்த தொன்மை அப்படியே இருக்குது. சோழ நாட்டினுடைய அந்த தொன்மையும் பழமையும் இந்த தெருக்களில் அப்படியே மாறாமல் இருக்குது. திடீர்னு யாராவது 10 பேர் குதிரையில் வந்தால் சோழ நாட்டு வீரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க போல அப்படின்னு நம்புகிற அளவுக்கு இன்னும் இந்த பழமை மாறாமல் உங்கள் ஊர் இருக்குது. அதுக்காகவே ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி காலையிலே வந்ததுனால ராஜகோபால சுவாமி கோவிலில் போய் இன்றைக்கி மார்கழி மாதமாக இருக்குது, சனிக்கிழமையாக வேறு இருக்குது, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு நானும் என் கணவரும் போனோம். அங்கே பார்த்த உடனே அர்ச்சகர் கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் தானே பேச்சாளர் கவிதா ஜவஹர்? ஆமாங்கய்யா நான் தான் அப்படின்னோடனே அவர் அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னார், நீங்கள் தமிழ் பேச்சாளர், எங்களுடைய பெருமாளுக்கும் தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் திருப்பதிக்கு வந்து பாருங்கள், திருப்பதியில் வேற்றுமொழி பேசினாலும் கூட திருப்பாவை பாடிக்கொண்டு தமிழில் பாடிக்கொண்டு போவார்கள், அதற்கு பின்னால் தான் பெருமாளே போவார், பெருமாளுக்கு பின்னால் தான் வேதங்கள் பாடிக்கொண்டு போவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அதனால தான் குமரகுருபரர் சொன்னார், பைந்தமிழ் பின் சென்ற பசும் கொண்டலே என்று இந்த பெருமாளை குமரகுருபரர் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ பொதுவாக மொழிகளை படைத்ததே இறைவன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இறைவனுக்கே பிடித்த மொழி என்றால் அது நம்முடைய தமிழ் மொழி என்பதிலே நம்ம தமிழர்களாக ரொம்ப பெருமைப்பட வேண்டும். அதை அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக சொன்னார். ஏன்னா நம்ம மொழிக்குன்னு ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு தோற்றமே நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளாம் தமிழர்களாக பிறந்தது ஒரு தற்செயலான நிகழ்வு தான். இதுக்கு யாரும் வரம் வாங்கிட்டு வரல, யாரும் போய் தவம் இருக்கலாம், நான் தமிழனாக தான் பிறக்கணும், தமிழச்சியாகத்தான் பிறக்கணும், யாராவது வரம் வாங்கணுமா, தவம் இருந்தோமா? இல்லை, இது ஒரு தற்செயலான நிகழ்வு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் அம்மா அப்பாவுக்கு பிறந்ததுனால தமிழர்கள் ஆயிட்டோம். ஆனால் அதற்காகவே நம்ம காலம் முழுக்க கர்வப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா இதுக்கு தோற்றமே தெரியல. நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. இப்போ இந்த மைக்கை எப்போ கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இந்த சேர் எப்போ செஞ்சாங்க, அதுக்கு ஒரு டேட் இருக்குது. எல்லா பொருட்களுக்கும் தோற்றம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இது என்று தோன்றியது என்று இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பழமையும் தொன்மையும் இருக்கிறது என்றால் அது நம்ம மொழி அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பெருமை கொள்ளலாம். அதனால தான் புறப்பொருள் வெண்பா மாலை சொல்ல முற்படுகிறது. இந்த மொழி எப்போ பிறந்திருக்கும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடியான். கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே எங்கள் மொழி எங்கள் குடி தோன்றிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பெருமிதம் இந்த மொழிக்கு இருக்கிறது. சரி, பாரதிகிட்ட கேட்போம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்வார் அப்படின்னு
பாரதிகிட்ட கேட்டால் இந்த மொழி எப்போ தோன்றுச்சுப்பா நீயாவது சொல்லு அப்படின்னா அவர் சொல்கிறாரு, தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று அறிய முடியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறார். 3 காலத்தையும் உணர்ந்து கண்டுபிடிக்கக்கூடிய அறிஞர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களால கூட இந்த மொழி எப்போ தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டார். சரி, பாரதிதாசன்கிட்ட கேட்போம், அவர் இன்னும் கூட தெளிவாக சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாரதிதாசன்கிட்ட போய் கேட்குறோம், இந்த மொழி எப்போ தோன்றுச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கம்பீரமாக சொல்கிறார், இந்த மொழி யார் கூட எல்லாம் தோன்றுச்சுன்னு சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு அவர் ஒரு பாட்டை சொல்கிறாரு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். அந்த சூரியன் எப்போ தோணுச்சு, அந்த சந்திரன் எப்போ உருவாச்சு, நட்சத்திரங்கள் எல்லாம் என்றைக்கு வந்தது, அந்த கடல் அந்த அலை எப்போ தோன்றியது, அப்போது தமிழ் தோன்றியது, அந்த தமிழோடு சேர்ந்து நாங்கள் தோன்றினோம் என்று சொன்னார் என்றால் இந்த மொழி எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கம்பீரமான மொழியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சி பார்க்குறதுக்கே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கு அதை வளர்த்து கொண்டு இருக்கிற அந்த இலக்கிய வட்டம் உண்மையிலே நம்முடைய பாராட்டிற்கும் நம்முடைய போற்றுதலுக்கும் உரியது. நீங்கள் நம்முடைய தேசத்தந்தை நம்ம யாரை சொல்வோம், மகாத்மா காந்தியை சொல்வோம். மகாத்மா காந்திக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு தமிழர்களாகிய நமக்கு கிடைச்சிருக்கு. அவர் ஒரு முறை டிகேசி அவர்களை சந்திச்சிருக்கிறார். டிகேசி உங்களுக்கு தெரியும், சிதம்பர முதலியார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ராஜபாளையம் தாண்டி குற்றாலம் போனோம்னா, ராஜபாளையத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் தான் குற்றாலம். அங்கெல்லாம் வந்திருக்கிறீங்களா குற்றாலத்துக்கெலாம்? உங்கள் ஊர் சைடே ஒரு குத்தாலம் பாபநாசம்லாம் இருக்குல்ல, அங்கேயும் ஒரு குற்றாலம் பாபநாசம் இருக்குது, அதுதான் ஒரிஜினல் குற்றாலம். அங்கே அவர் வட்டத்தொட்டி அப்படின்ற பேரில் இலக்கிய அமைப்பு நடத்திட்டு இருக்கிறார். ஒரு முறை அவர் நம்முடைய காந்தியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு டிகேசிக்கு கிடைக்கிறது. ராஜாஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார். அப்போது டிகேசி கம்ப ராமாயணத்தை அப்படி அக்கு வேற ஆணி வேற நுட்பம் உணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். இப்போ ஒரு பாட்டை ஒப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு அர்த்தம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்குள்ளே அந்த கவிஞனே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு நுட்பம் இருக்கும் இல்லையா, அந்த நுட்பத்தை எல்லாம் சொல்கிறார். இதை ராஜாஜி அப்படியே மொழிபெயர்த்து காந்தி கிட்ட சொல்கிறார். காந்திக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அவர் மற்ற மொழிகளில் உள்ள ராமாயணத்தை படிச்சிருக்கிறார். ஆனால் கம்பன் எழுதின ராமாயணத்தில் இவ்வளவு நுட்பம் இருக்கிறதா, இவ்வளவு அழகியல் இருக்கிறதான்னு ஆச்சரியப்பட்டுட்டு அவர் கேட்டிருக்கிறார் டிகேசிட்ட. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி இந்த கம்பராமாயணத்தை நானே படித்து நானே பொருள் அறிந்து நானே நுட்பமாக சொல்வதென்றால் நான் என்ன செய்யணும்? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், நேரம் எங்கள் ஊருக்கு வாங்க, ஒரு 6 மாதம் தங்குங்க, நான் உங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர்றேன், அப்பாடா காந்திக்கே நம்ம சொல்லி கொடுத்துறோம் அப்படின்னு ஒரு கற்று காட்டுவோம்ல. டக்குன்னு டிகேசி சொல்லியிருக்கார், வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் தமிழில் கம்பராமாயணத்தை படித்து உணர்ந்து நுட்பம் சொல்ல வேண்டுமென்றால் இந்த பிறவியில் வாய்ப்பில்லை, அடுத்த பிறவியில் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழராக பிறந்தால்தான் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ காந்திக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு கர்வம் இல்லையா? ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆனால் அந்த தமிழ் இலக்கியத்தை படிச்சிருக்கிறோம், அதை பொருள் உணர்ந்து படிச்சிருக்கிறோம், அதன் நுட்பத்தை நம்ம தெரிந்தவர்கள் எத்தனை பேருக்கு நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம் இல்லையா? இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது, அதை என்னங்க செய்கிறோம் நம்ம? காலையில் சாப்பிட்டியா? இப்போ சாப்பிடாமல் என்ன செய்வாங்க? இப்போ நம்ம கேட்கலன்னா அவங்க சாப்பிடாமையா இருக்க போகிறாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கிற? சேர்லாம் சும்மா தான் இருக்குது, அதனால உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு அர்த்தம் இல்லாமல் நீங்கள் எடுத்து பாருங்களேன், யார் யாரோடலாம் நம்ம வாட்ஸ்அப் பேசியிருக்கோமோ 90% அர்த்தமில்லாத அரட்டைகளைத்தான் நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா தேவையே இல்லாத குப்பைகளை கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பாடலை, ஒரு கவிதையை, ஒரு சிறுகதையை படித்து இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடித்திருக்கிறது, நீங்களும் படித்து பாருங்களேன் அப்படின்னு நம்மில் எத்தனை பேர் பகிர்ந்துருக்கிறோம்? ஏன்னா இவ்வளவு நீண்ட கால இலக்கிய வரலாறு நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை நாம் எத்தனை பேர் நாம அறிந்திருக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்கிறோம். இங்கேயே அடுத்த தலைமுறைன்னு ஐயா நிறைய சொன்னாங்க. ஆனால் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் 15 பேர் தான் கண்ணுக்கே தெரியுறாங்க. மற்ற எல்லாருமே குறைந்தபட்சம் 50 வயதை தாண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்த மீட்டிங் நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூட்டுவாங்க. அந்தம்மா சொல்கிறாங்க, அது தொல்லையிலேருந்து தப்பிச்சு தான் நீங்கள் உட்காந்துருக்கோம், அதுகளை வேற கூப்பிட்டு அவன் மொபைல் பார்த்துட்டே உட்காந்துருக்க போகிறான். ஏதாவது ஒரு வழியில் அவங்க மனதை நம்ம கொஞ்சம் மாற்றத்தான் வேண்டி இருக்கிறது. அதற்கு இந்த இலக்கிய வட்டத்தை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா? கிடைத்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு வரம் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. நான் என்கிட்ட தலைப்பு கேட்டாங்க, நான் பாட்டுக்கு
இலக்கியம் காட்டும் வாழ்வியல் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தையோ போட்டு விட்டுருந்தேன். ஆனால் அவங்களே வாழ்க்கை ஒரு வரம் அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அந்த தலைப்பை யார் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை நம்ம கைத்தட்டலாக கொடுப்போம். ஆனால் வாழ்க்கை ஒரு வரம் தானங்க. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்குது? மேத்தா ஒரு கவிதையில் சொல்வார், இங்கே வரங்களே சாபங்கள் ஆனால் தவங்கள் எதற்காக அப்படின்னு கேட்பார். வரமே எப்படி சாபமாக மாறும்? வரம் ஏன் சாபமாக மாறுகிறது? இந்த வரத்தை யார் சாபமாக மாற்றியது? எந்த சூழல் மாற்றியது? அப்படிங்கிற கேள்வியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வாழ்க்கை வரமா சாபமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நாம் வந்துடலாம். பொதுவாக வாழ்க்கை அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை பற்றி ஒரு வரைவிலக்கணம் இருக்கும். இவங்ககிட்ட கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, இவங்ககிட்ட கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருத்தருடைய கணிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா வாழ்க்கை எப்படின்னே போகுது அப்படின்னு. அதை ஏமா கேட்குற, வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் அது பாட்டிக்கு போகுது அப்படின்னார். வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு பார்வை வச்சுருக்கிறார். இன்னொரு நண்பன் ஒருத்தட்ட கேட்க, வாழ்க்கை எப்படா ஓடுது அப்படின்னு. அதை ஏன் கேட்குற, பைக்கெலாம் பெட்ரோலில் ஓடுது, கார்லாம் டீசலில் ஓடுது, டிவிலாம் கரண்ட்டில் ஓடுது, நம்ம வாழ்க்கையே கடனில் ஓடுது அப்படின்னா. அவன் வாழ்க்கை அப்படி ஓடிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கல்லூரி மாணவி தான் சொன்னான், மேடம் இவ்வளவு கிரிட்டிக்கலெல்லாம் வாழ்க்கையை போட்டு படுத்தாதீங்க, ரொம்ப ஈஸி. வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? சொல்லுமா, தெரிஞ்சுக்கிறேன்னு. வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாது மேடம். பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார், விஷ்ணு அதை லைக் பண்ணுவார், சிவன் அதை டெலீட் பண்ணிடுவார். இப்படிதான் வாழ்க்கை. அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் லெவலில் முடிச்சிட்டாங்க. அடுத்த தலைமுறை எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம். அதுவும் இந்த மீம்ஸ்னு ஒன்று வந்திருக்குது. அப்பா ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த தலைமுறையை நம்ம கழுவி ஊற்றுறோம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் எளிமையாக்குகிற அந்த அழகு இருக்கு இல்லையா? சமீபத்தில் இந்த தேசிய புடவைகள் தினம்னு ஒன்று வந்தது. அதுக்கு எனக்கு ஒரு மீம்ஸ் வந்திருந்தது. என்னென்னா, பார்வதியும் பரமசிவனும் ஜவுளி கடைக்கு வர்றாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. இந்த அம்மா சேலை எடுக்க உள்ளே போயிட்டாங்க. சிவன் வெளியில் இந்த இப்படி உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஃபோட்டோ போட்டுட்டு கீழே போட்டிருக்காங்க அந்த பையங்க, சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும். அட பாவிகளா, அந்த மதுரையில் 64 திருவிளையாடல் பண்ணியிருக்கிறாரு. அவரை வச்சு இவங்க ஒரு விளையாடல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இப்போ எவ்வளோ சிந்திக்கிறாங்க. இந்த சிந்தனை, இந்த கற்பனை எல்லாம் இந்த தமிழுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பயன்பட்டால் எவ்வளவு உயரத்தில் நாமெல்லாம் போவோம். ஆச்சரியமாக இருக்குது இவங்களுடைய அறிவை பார்க்கும்போது. வாழ்க்கையை அப்படி பார்க்குறாங்க. எங்கள் பட்டிமன்றத்தில் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க வாழ்க்கையை பற்றி. காலையில் நீங்கள் கண்ணு முழிச்சா காஃபி, முழிக்கலைன்னா பால். அவ்வளோதான். வாழ்க்கை இவ்வளவு சின்னதாக வேறு யாருமே சொல்ல முடியாது. ஊட்டப்படுகிற பாலுக்கும் ஊற்றப்படுகிற பாலுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை இவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சாச்சு. நேற்று வாட்ஸ்அப்பில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி அனுப்பியிருந்தா. வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. 8 கேள்வி தான் வாழ்க்கை. 8 கேள்விகள் 8 பிரிச்சுக்கிறது வாழ்க்கை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 8 கேள்விக்குள்ளே வாழ்க்கை முடியுதா எப்படி அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன குழந்தை, எந்த ஸ்கூலு, என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், எப்போ கல்யாணம், எத்தனை குழந்தைங்க, உடம்புக்கு என்ன, செத்துட்டாரா, அவ்வளோதான். எப்போ எடுப்பாங்க, 9 கேள்வி, எப்போ எடுப்பீங்க, இவ்வளோதான். இவ்வளவு சின்ன ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம் ஏன் இவ்வளவு சிரமப்படுத்தி இதை விட்டு முறுக்கு புழிஞ்ச மாதிரி, இடியாப்ப புழிஞ்ச மாதிரி ஏன் இவ்வளவு கிரிட்டிக்கலாக ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை வருத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இது வாழ்க்கையா? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வது உண்மையிலேயே வாழ்க்கையா? நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி ஒரு புழு வாழுதோ, எப்படி ஒரு காக்கை குருவி பிழைத்து கொண்டிருக்கிறதோ, எப்படி ஒரு நாய் நரி பிழைத்து கொண்டிருக்கிறதோ, அதுவும் சாப்பிடுது, அதுவும் தனக்கான வாழ்க்கையை தேடிக்குது, அதுவும் ஒரு இணையோடு இருக்குது, அது ஒரு இனவிருத்தி செய்கிறது, அதுவும் ஒன்று அடித்து நான் தான் ஜெயிச்சேன்னு மார்த்தட்டி கொள்கிறது. இதுதான் நம்ம மனுஷனை செஞ்சிட்ருக்கிறான். அப்போ அந்த உயிரினங்களை தாண்டி எந்த விதத்தில் நாம் சிறப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை பார்த்துட்டோம்னா அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மாறுபடுகிறதுனா அக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அங்கே தான் நம்ம வரம் வாங்கி இருக்கிறோமா இல்லை சாபமாக மாற்றி இருக்கிறோமா அப்படிங்கிறது இருக்குது. அகம், நம்ம மனசுக்குள்ளே நம்மை பற்றி ஒரு கற்பனை வைத்திருப்போம் இல்லையா? இந்த வாழ்க்கை குறித்து ஒரு எண்ணம், ஒரு லட்சியம், ஒரு இலக்கு வச்சுருப்போம் இல்லையா? அந்த மனம்தான் உண்மையான வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா அந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். மனசு தான் வாழ்க்கை. எளிமையாக சொல்லணும்னா நம்முடைய மனசு தான் வாழ்க்கை.
உங்கள் மனசு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பெரியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு உங்கள் மனசு சுருங்கி கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சுருங்கி கொண்டே போகிறது. அவ்வளோதான். மனசை நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை மாறுபடுகிறது என்பது தான் இலக்கியம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு மிகப்பெரிய பாடம். அதுக்கு தான் இலக்கியம், அதுக்கு தான் இதிகாசம், அதைத்தான் காப்பியம், கட்டுரை, நாவல், சிறுகதை, கவிதை எல்லாமே என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையை உங்கள் மனம் எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறது, எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இத்தனை இலக்கியங்கள் நம்மிடையே சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம பொதுவாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னங்க தேவை? ஒவ்வொருத்தங்களும் இருக்கிறோம். இப்போ என்ன செஞ்சால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க? இல்லை என்ன கிடைச்சா மகிழ்ச்சியாக இருப்பீங்க? இதில் முடிஞ்சிடும்ல. பணம் கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நல்ல வேலை கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நல்ல இடத்துல பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன், சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க, கட்டிட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த விளம்பரத்தில் வந்து பைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்கை வாங்கிட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எவ்வளோ காலம் தாங்க அந்த டிவிஎஸ் 50லே போகிறது, கார் வாங்கிட்டா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ நம்முடைய மகிழ்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது? ஏதாவது ஒரு பொருள் சார்ந்ததாக இருக்கிறது. இதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சியா? அல்லது இது கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருப்போமா? இதெல்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது நம்முடைய சிந்தனை. எதுவுமே இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் இலக்கியம் நமக்கு சொல்லுகிற பாடம். இதுதான் இலக்கியத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம் அப்படிங்கிறது நாம. எதுவுமே இல்லாட்டாலும் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்வது தான் இலக்கியம். ஏன்னா அதனால தான் இலக்கியவாதிகள்லாம் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் இலக்கியவாதிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் புரட்டி பார்த்துருக்குறீங்களா? பாஷோ அப்படின்னு ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞர் இருக்கிறார். அவர் வீட்டில் சாப்பிட்றதுக்கே ஒரு நாள் வழி இல்லை. நம்ம அரிசி அளப்போம்ல, அவங்க வீட்டில் ஒரு கிண்ணத்தில் அரிசி அளப்பாங்க. அரிசி அளக்கிறதுக்கு அரிசி இல்லை, ஆனால் அந்த கிண்ணம் இருக்கிறது. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? இந்த கிண்ணத்தை தூக்கி என்கிட்ட எரிங்க, அரிசியே இல்லை, எதுக்கு இந்த கிண்ணம் அளக்கிறதுக்கு, இப்படி தானே சொல்லுவோம். அவர் சொல்கிறாரு, இந்த வண்ண கிண்ணத்தில் அழகான பூக்களை அடுக்கி வையுங்கள், அரிசி தான் இல்லையே. அரிசி இல்லை, ஆனால் இதில் பூக்களை அடுக்கி வச்சு அழகு பார்க்கலாம்ல. நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும், பூ வைக்கிற இடத்துல ஒரு கவிதையை கூட வைக்கலாம். இந்த வாழ்க்கை ரசனை உள்ளதாக மாறி போகும். அதே ஜப்பான் நாட்டை சேர்ந்த மகாகிடே அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறாரு. வீடு எரிஞ்சிருச்சு அவருக்கு, எவ்வளோ பெரிய துயரம். அவர் எழுதுகிறார், என் வீடு எரிந்து விட்டது, இனி நன்றாக தெரியும் நிலா. அட பாவிகளா, வீடு எரிஞ்சு போனால் எவ்வளோ பெரிய வாழ்க்கையின் மிகப்பெரிய துயரம், எவ்வளோ பெரிய சோகம். ஆனால் அந்த கவிஞன் எப்படி எழுதுகிறான்? வீடு எரிஞ்சிருச்சுப்பா, இனிமேல் நிலா நல்லா தெரியும், வீட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இப்போ வாழ்க்கையை அதன் போக்கிலே போக கற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த வாழ்க்கை இலகுவாக எளிதாக இருக்கும் என்பதைத்தான் இலக்கியவாதிகள் எழுதுகிற கவிதைகளும் அவர்கள் வாழுகிற வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம தமிழகத்தை சேர்ந்த இளம்பெறை அப்படின்னு ஒருத்தங்க நல்ல கவிதை எழுதுவாங்க, அந்த மேடம். அவங்க ஒரு கவிதை எழுதுறாங்க இதே மாதிரி தான், வறுமையை பற்றி. உங்கள் மனைவி ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவங்க இந்த ஏரியா தானா? இந்த ஓ சரி சரி, பரவாயில்லையே. உங்கள் பக்கத்தில் உள்ள கவிஞரை பற்றி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஏன்டா சொல்லணும்? உண்மையிலேயே மகிழ்ச்சிங்கய்யா, இது ஒரு அழகான தருணம். ஏன்னா அவங்க மாணவியை பற்றி சொல்லும்போது அவர் அங்கே இருக்கிறார்ல, இதை விட ஒரு மகிழ்ச்சி ஐயாவுக்கு என்ன இருக்க முடியும்? வீட்டில் போய் சொல்வார், என் மாணவியை பற்றி ராஜபாளையத்துலேருந்து வந்து ஒரு பிள்ளை சொல்லுது, நான் தான் அந்த பிள்ளையை வளர்த்தேன். உண்மையிலே ஆசிரியருங்கிறது ஒரு பெரிய வரம். ஐயா உட்காந்துருக்குறாங்க, அவர் சொல்கிறார், எனக்கு பாடம் நடத்தின வாத்தியார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல்கள் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா உலகத்திலேயே யாரோ பெத்த பிள்ளைய ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடிய உரிமையும் தகுதியும் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. கவிக்கோ தான் ஒரு கவிதையில் சொல்வார், பித்தன் நின்று கொண்டிருக்கிறான், ஒருத்தவங்க வந்து தீக்குச்சியை வச்சு தீ பொருத்தி விளக்கை ஏற்றுகிறார்கள், எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான். ஏனடா என்று கேட்டபோது, ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்தது அல்லவா. அந்த தீக்குச்சியின் தியாகம் தான் நம்முடைய ஆசிரியர்கள் நம்மிடம் காட்டிய அன்பு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இளம்பிறை அவங்க எழுதுகிறாங்க, அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம். அங்கே சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அடுப்பை பற்றவை, மார்கழி மாதம் குளிராவது காய்வோம்,
ஒன்றுமே இல்லை என்று துயரப்படுவதை விட இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது தான் நம் இலக்கியம் காட்டுகிற வாழ்வியல் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த மண்ணில் பாரதி என்கின்ற ஒரு யுக கவிஞன். வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, செல்லம்மா அங்கங்கே கடன் வாங்கி பிச்சை எடுத்து அரிசி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஏதாவது காய்கறி வாங்க போயிருக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிற காக்காவுக்கும் குருவிக்கும் கோழிக்கும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு காக்கை குருவி எனது ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திராணி யாருக்கு இருக்கும் என்றால் கவிஞர்களுக்கு, கவிதை மனம் படைத்தவர்களுக்கு இருக்கும், கவிதையை உள்வாங்கி படிப்பவர்களுக்கும் இருக்கும். அந்த பற்றற்ற மனசு இருக்கு இல்லையா, அதைத்தான் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படியே மனசு லேசாக இருக்கும். நீங்கள் மனசை லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பயன் தெரியுமா, உங்களை நோக்கி யார் கல்லெடுத்து எரிஞ்சாலும் ஐயையோ அப்படின்னு காயப்பட மாட்டீங்க, லேசாக தட்டி அவங்க மேலே திருப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. நிறைய பெரிய தலைவர்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப சீரியஸாகவே எடுக்க மாட்டாங்க. எப்படி அப்படி இருக்காங்கன்னா அவங்க கற்ற இலக்கியம் அவர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது. தந்தை பெரியார் இது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேச போயிருக்கிறார். அவர் எந்த கூட்டத்தில் பேச போனாலும் ஏதாவது கேள்விகள் எழுதி தருவாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், அவரை பிடிக்காத ஒருத்தர் முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். இப்போ நமக்கு எழுதி கொடுத்தா எப்படி இருக்கும், இந்த உண்மையை எப்படியோ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் இந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னு பதட்டம் ஆகும்ல. அவர் முட்டாள் அப்படின்னு எழுதி கொடுத்த உடனே கொஞ்சம் கூட தயங்கலை, பதட்டமே படலை. யாரோ ஒரு நண்பன் தன்னுடைய கேள்வியை எழுதுவதற்கு பதிலாக தன் பெயரை எழுதி கொடுத்து விட்டார். தயவு செஞ்சு கேள்வியை எழுதி கொடுத்தால் பதில் சொல்வேன். எப்படிங்க இப்படி பதட்டம் இல்லாமல் பேச முடியுது? எப்படி இந்த சமூகத்தை நேசிக்கிற விதம், இந்த இலக்கியம் அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு, எல்லாரையும் நேசிக்க முடியும். பிடிச்சவங்களை தான் நேசிக்கணும் அப்படி இல்லை, பிடிக்காதவங்களையும் நேசிக்க முடியும். இதைத்தான் இலக்கியம் நமக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறது. எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. கவிஞர் வாலி, அவருடைய பேர் ரங்கராஜன், பேரை வாலின்னு வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிஞர் ஒருத்தர் கேட்குறாரு, எதுக்குப்பா நீ வாலின்னு பேர் வச்சுக்கிட்டார்? இல்லைங்க, இந்த ராமாயணத்தில் வாலின்னு ஒருத்தன் வருவான், அவன் யார் போய் முன்னாடி நின்னாலும் அவங்க பலத்தில் இவனுக்கு பாதி பலம் வந்துடும். அது மாதிரி நான் ஒரு கவிதை எழுதுறவன், பெரிய அறிஞர்களை பார்த்து பேசும்போது அவங்க அறிவில் பாதி எனக்கு வந்துட்டா ஒரு சந்தோஷம் தானே, அதனால் அப்படி பேர் வச்சுக்கிட்டேன். அந்த அறிஞர் ஒரு கெத்து காட்டுவாங்கள்ல, அப்படி ஒன்றும் ஆனால் உனக்கு அறிவு வந்த மாதிரி தெரிலையாப்பா அப்படின்னு இருக்கார். இவர் படக்குன்னு சொல்லிக்கார், நான் தான் அறிவாளிகளே பார்க்கலையே ஐயா, பார்த்தா தானே பாதி வரும். இப்போ கேள்வி கேட்டாளுக்கு எப்படி இருக்கும், நீ எரிஞ்ச அம்பை வாங்கி அப்படியே உன் பக்கம் திருப்பி விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். இந்த சிந்தனை எங்கே வரும் என்றால், இந்த இலக்கியத்தை, சிறுகதைகளை, நாவல்களை நீங்கள் படிக்கும்போது பல பேருடைய வாழ்க்கையை நீங்கள் உள்வாங்குவீங்க. நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையின் அனுபவம் என்பது ரொம்ப சின்ன ஒரு இடம்தான். ஆனால் நீங்கள் நிறைய நாவல் படிக்கும்போது, நிறைய கதைகள் படிக்கும்போது, உலக இலக்கியம் படிக்கும்போது நீங்கள் ஒரு 100 பேருடைய வாழ்க்கையை பக்கத்தில் இருந்து வாழ்ந்து பார்த்து விடுகிறீர்கள். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம இனிமேல் பயப்படுவோமா? நம்ம பதிலுக்கு ஒன்று சொல்லிட்டு போவோம், இல்லைன்னா சிரிச்சிட்டு அதை கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவம் வரும் இல்லையா? இதை இலக்கியம் தருகிறது. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிருந்தார் இல்லையா, அப்போ ரொம்ப நாள் அங்கே தங்கி இருந்தார். அவர் இருந்த இடத்துல ஒரு பேராசிரியர், அமெரிக்க பேராசிரியர், அவருக்கு இவரை கண்டாலே பிடிக்கலை. இவர் போட்டிருக்க அந்த காவி ட்ரெஸ்ஸு, அந்த இதெல்லாம் தலப்பாகை, இவர் பேசுகிற விதம்லாம் இவருக்கு பிடிக்கவே இல்லை. அவரை பார்த்தாலே வெறுப்பாக இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் காலையில் தற்செயலாக சாப்பிடும்போது 2 பேரும் எதிர உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட பிடிக்காத ஒருத்தர் சாப்பிட சேர்ந்து உட்காந்தாருன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு தருணம். இப்போ அந்த பேராசிரியர் சொல்கிறார், இந்த பாருங்கள் மிஸ்டர் சுவாமிஜி, ஒரு பன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கார். உடனே அவர் சொல்லியிருக்கார், எனக்கு தெரியும், நான் பறந்து விடுகிறேன்னு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் என்ன சொன்னார், பன்றியும் பறவையும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து சாப்பிட முடியாது. ஆமாம், நான் பறந்து விடுகிறேன்னு என்ன அர்த்தம்? நான் பறவை, நீ சொல்லலை. அவர் சொல்லலை. எப்படி இந்த ஆற்றல் வருகிறது? அந்த சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை நாம் வாசிக்கிற எழுத்துக்கள் நமக்கு தரும். இதை தான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏதாவது ஒன்று கேட்டால் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்கல்ல நம்ம பிள்ளைங்க. உன் பேர் என்ன அப்படின்னா அதை மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு பதில் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் பேர் என்னன்னு கேட்டாலும் மொபைலை பார்த்து சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களுடைய உலகம் ஒரு சின்ன சதுர செவ்வகத்துக்குள் அடங்கி போய்விட்டது. அவங்களுக்கு இந்த உலகம் குறித்த ஞானத்தை நம்ம வழங்குவதற்கு இலக்கியங்களை தவிர வேற வாய்ப்பே நம்மிடம் இல்லை என்பதால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். ரொம்ப வறுமையில் வாடிய ஒரு இலக்கியவாதினா புதுமை பித்தனை சொல்லலாம். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வீட்டுக்காரெலாம் நமக்கு என்னைக்காவது கடிதம் எழுதியிருக்காரா? நம்ம எழுதியிருந்தால் கூட அதை கிழிச்சு போட்டு அவர் பாட்டு போயிருப்பார்.
ஆனால் புதுமைப்பித்தன் அந்த வறுமையில் வாடும்போது கூட கமலாவுக்கு கடிதம் எழுதுறாரு. ஒரு கடிதத்தில் எழுதியிருக்கிறார், கமலா நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் இவர் எழுதுறாரு, நீ வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள் கமலா. நீ வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டால் நீ சாப்பிட்ட விட்டாய் என்று இந்த சமூகம் நம்பும். அதற்காகவாது வெற்றிலை பாக்கு போட பழகிக்கொள். எவ்வளவு துயரமான வாழ்க்கையை இப்படியாவது கடந்து போய்விட முடியும் என்று நம்முடைய இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் Cloud 9 ஒரு ஆங்கில வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. Cloud 9 9வது மேகம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 8 கிலோமீட்டர் அளவுக்கு தான், 8 மைல் தூரம் தான் மேகங்கள் இருக்கும். அதுக்கு மேலே மேகம் வராது. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா மேகத்தை எல்லாம் தாண்டி போயிடுவோம், மழை கீழே பெஞ்சிக்கிட்டு இருக்கும். 8 மைல் தூரம் தான் மேகங்கள் பரவி இருக்கும். 9வது மைலில் ஒரு மேகம் இருக்கிறது. அது எது என்றால் நம்முடைய கற்பனை மேகம். அதுதான் Cloud 9. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது, பெரிய சிந்தனையில் இருக்கும்போது ஐ எம் ஆன் Cloud 9 அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நான் 9வது மேகத்தில் இருக்கிறேன். 9வது மேகம் என்று ஒன்றுமே இல்லை, அது நம்முடைய கற்பனை மேகம். இந்த வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ளலாம், இந்த வாழ்க்கையை நாம் எப்படி தாண்டி விட முடியும், சக மனிதர்களுக்கு நாம் பயன்படுகிற விதத்தில் எப்படியெல்லாம் இருக்கலாம் என்று நாம் ஒரு கற்பனை செய்வோம் இல்லையா, நாம் ஒரு இலக்கை நிர்ணயிப்போம் இல்லையா, அதுதான் 9வது மேகமாக நம் பக்கத்தில் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்ள பழகிட்டோம்னா இந்த வாழ்க்கையில் சாபத்தை கூட வரமாக மாற்றலாம். கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி வரும். தசரதனுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தையே இருக்காது, ரொம்ப வருஷமாக குழந்தையே இருக்காது. அது அவருக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்கும். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடுவதற்காக போவார். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யானை தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு அந்த பக்கத்தில் அம்பு எய்துருவார். பார்த்தா சிரவணன்னு ஒரு பையனை அவர் கொன்றுவார். இப்போ அவன் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா கண்ணு தெரியாதவங்க, அவங்களுக்கு இந்த தண்ணியை கொண்டு போயாவது கொடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இறந்துருவான். இப்போ கண்ணு தெரியாத பெற்றோர்கள்ட்ட உன் மகன் இறந்து போயிட்டாங்கிறத எப்படி சொல்கிறது? எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சூழல். ஆனால் இவர் தண்ணியை எடுத்துகிட்டு போய் சொல்லிடுறார், உங்கள் மகனை நான் தெரியாமல் அம்பு விட்டு கொன்னுட்டேன், அவன் இறந்து போயிட்டான். இப்போ அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இருந்த ஒரே ஆதாரம் அவன்தான், அவனை நீ கொன்று எங்களை புத்திர சோகத்தில் ஆளாக்கிட்டேல, நீயும் புத்திர சோகத்தினால உன் மகனை பிரிஞ்சு தான் சாவ அப்படின்னு சாபம் விட்டுறாங்க. இது சாபம் தானே. ஆனால் தசரதன் ரொம்ப சந்தோஷப்பட்டானான். ஏன்? இது வரைக்கும் குழந்தையே இல்லாமல் போயிடுமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு இந்த சாபம் வரமாக தோன்றியது. அப்போ நமக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும், அப்போ அதுக்கப்புறம் தானே அந்த குழந்தையை பிரிய போகிறோம். அப்போ குழந்தை பிறக்கும் என்பது அவனுக்கு வரமாக தோன்றி இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் சாபத்தை வரமாக்குவதும் வரத்தை சாபமாக்குவதும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் கைத்தட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வரத்தை சாபமாக்கிய மனிதர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். நீங்கள் மிடாஸின் விரல் சொல்லுவாங்களா, மைத்தாஸ்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு ஆங்கில சிறுகதை. அவன் பேராசை பிடித்தவன், அவனுக்கு எல்லாமே வேணும் இந்த உலகத்தில், அப்படி ஒரு பேராசை பிடித்தவன். கடவுள்கிட்ட தவம் இருப்பான், வரம் வாங்கி கடவுள் நேரில் வந்துடுவார். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன கேட்பான்? நான் எதை தொட்டாலும் பொன்னாக மாற வேண்டும் அப்படின்னு வரம் கேட்பான். தந்தேன்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிருவார். இது வரம் தானே. எதை தொட்டாலும் தங்கமாக மாறுவது என்பது எவ்வளோ பெரிய வரம். சந்தோஷமாக இந்த டேபிளை தொடுவார், தங்கமாயிடும். இந்த மைக்கை தொடுவார், தங்கமாயிடும். பீரோவை தொடுவார், தங்கமாயிடும். ஆகா, நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன்னு மனைவியையும் மகளையும் போய் இப்படி தொடுவார், அவங்களையும் தங்கமாயிருவாங்க. இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன? சாபம். அப்போ வாங்கிய வரத்தையே சாபமாக்கிய மனிதர்களும் இருக்கிறார்கள், தனக்கு கிடைத்த சாபத்தை வரமாக மாற்றிய மனிதர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாமே நாம் படிக்கும்போது நாம் யாராக இருக்கிறோம் என்பதை உணர்வதற்கான ஒரு கால கண்ணாடியாக இந்த இலக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அதுக்கு அடிப்படையாக நம்ம சரி பண்ண வேண்டியது எது? நம்ம மனசை நாம் சரி பண்ணணும். எது அந்த தருணம் அப்படிங்கிறத, அந்த நிறைவை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். ரெண்டு சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க போட்டியில் கலந்துக்கிறாங்க. ரொம்ப திறமையான பிள்ளைங்கன்னா எல்லா போட்டியிலையும் அவங்க பேரையே போட்டு விட்ருவாங்க. இந்த பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டினா 3க்கும் ஒரே பிள்ளையை அனுப்பிடுவாங்க. அப்படி 2 பிள்ளைங்களும் அனுப்பியிருக்கிறாங்க. 2 ஸ்கூலில் இருந்து 3 போட்டியில் அந்த பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு போட்டியில் முதல் பரிசு, 2வது போட்டியில் முதல் பரிசு, 3வது போட்டியில் 2வது ப்ரைஸ். 2 தங்கம் 1 வெள்ளி ஜெயிச்சிருக்கு. அந்த இன்னொரு பிள்ளைக்கு 1 ஃபஸ்ட் ப்ரைஸ், 1 செகண்ட் ப்ரைஸ், 1 தேர்ட் ப்ரைஸ். இந்த பிள்ளை ரொம்ப வருத்தமாகவே இருந்திருக்கு. ஏன்னா 3 தங்கம் வாங்குறது மிஸ் ஆகிடுச்சு, 1 வெள்ளியாக போச்சுன்னு. அந்த 3 ப்ரைஸ் வாங்கிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு. அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்குது.
எப்படிம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, என்கிட்ட ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் எல்லாமே என்கிட்ட இருக்குதே. பார்க்குற பார்வையில் தான் இருக்கிறது. வெற்றிங்கிறது என்னதுங்க? வெற்றினா என்னது? அடுத்தவங்களை ஜெயிக்கிறதா வெற்றி? நாம் நிறைவாக இருப்பது தான் வெற்றி. நாம் என்ன நினச்சிக்கிறோம்? அவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி புது வீடு கட்டினா, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டினான். கட்டிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறா, வீடு என்பது நாம் வாழ்வதற்காக அல்ல, மற்றவர்களிடம் வாழ்ந்து காட்டுவதற்கு அப்படின்னு போட்டா. நான் கூப்பிட்டு சத்தம் போட்டேன். அடுத்தவங்ககிட்ட வாழ்ந்து காட்டுறதுக்கு எதுக்கு நம்ம வீடு? நம்ம வீடு நாம் வாழ்கிறதுக்கு தான். யாருக்கும் நம்ம வாழ்ந்து காமிக்கணும், அவங்கள நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நாம் சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோமே தவிர அவங்கள ஜெயிச்சு காட்டணும், இவங்க பொறாமப்படும்படியாக வாழணும், இவங்களை நம்ம மட்டம் தட்டணும், அவங்க என்னை அவமானப்படுத்துகிறாங்க அதை திரும்பி செய்யணும், இதுக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. நம்ம வாழ்க்கை நமக்கு தாங்க. இன்னொருத்தரை ஒப்பிட்டு இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அது ரொம்ப கஷ்டமாக மாறிடும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த ஒப்பீடு செய்தல். அவங்க அப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தோல்விங்கிறது என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட ஒப்பிடுறது தான். இப்போ நம்ம பிள்ளை 40 மார்க் எடுக்குதுன்னு வைங்க, 40 மார்க் எடுக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுல்ல. 40 மார்க்னா பாஸ் தானே, பாஸ் தான், அது ஒரு பிரச்சனையே இல்லை. நமக்கு எப்போ தெரியுமா இது பிரச்சனையாகும்? பக்கத்து வீட்டு பிள்ளை 80 மார்க் எடுத்துருக்கும். பிரச்சனை எங்கே வருது? பக்கத்து வீட்டு பிள்ளை 80 எடுத்துருச்சு, நீ 40 எடுத்துருக்க, அதுதான் பிரச்சனை. நம்ம பிஸ்னஸில் தோத்துட்டோன்னு வைங்களேன், பரவாயில்ல, நாளையிலேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் எங்கே பயம் வரும் தெரியுமா? எதிர்த்த வீட்டுக்காரன் அதே பிஸ்னஸில் 2 மடங்கு லாபம் சம்பாதிச்சிருப்பான், நம்ம நஷ்டமாயிருப்போம். இப்போ பிரச்சனை அதுதான். அடுத்தவனுக்கு முன்னாடி நாம் தோற்று போய் நிற்கிறோமே என்பது தான் நம்ம பிரச்சனையே தவிர நாம் தோற்றுறது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னு வைங்க, இந்த நேரம் நம்ம தோற்றுருக்குறோம், நாளை நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டோம் என்றால், அடுத்தவங்களை ஒப்பிடாமல் இருந்தோம் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கான வெற்றிகரமான வாழ்க்கை தான். அதுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, யாரும் மார்க் போடணும்னு அவசியம் இல்லை, யாரும் ரேங்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் அளவில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அப்போ எது நமக்கு முக்கியம்? எது இல்லை என்பதை விட எது இருக்கிறது என்பதில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. இந்த ஸ்டீவன் ஹாக்கிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போனார், 1 வருஷத்துக்குள்ளே 2 வருஷத்துக்குள்ளே தான் இறந்து போனார். அவர் ரொம்ப மிகச்சிறந்த அறிவாளி, பெரிய பெரிய கேள்விகளுக்கான விடைகளை எல்லாம் அவர் கண்டுபிடிச்சவர். 20 வயசு 22 வயசு ஆகும்போது அவருக்கு ஒரு கடுமையான நோய் தாக்குகிறது. ஒவ்வொரு உறுப்பும் அப்படி செயலிழந்து போகிற ஒரு கடுமையான நோய், கோடியில் ஒருத்தருக்கு வர்ற ஒரு நோய் வந்துருச்சு. இப்போ டாக்டர் அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் அதிகபட்சம் 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க, ஏன்னா அது ரொம்ப கடுமையான நோய் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளாக இருந்தோம்னா 3 மாதத்துலேயே செத்து போயிடுவோம். ஐயோ இவ்வளோ பெரிய நோய் எனக்கா வரணும், இத்தனை கோடி பேர் நல்லா இருக்காங்களே, இந்த நோய் நமக்கு வந்துருச்சேன்னு நம்ம 3 மாதத்துல போயிடுவோம். அவர் அதெல்லாம் கவலையே படலை, இருக்கிற வரைக்கும் நம்ம வேலையை ஒழுங்காக செய்வோன்னு அவர் வேலையை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். 22 வயசில் 1 வருஷத்துக்குள்ளே இறந்து போவார்னு சொன்ன மனிதர் கிட்டத்தட்ட 75 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இறந்து போனார். பாருங்க, அறிவியல் அவர் தூக்கி எரிஞ்சிட்டார். அவர் அதை பற்றி அது அவருடைய கருத்து. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வேன். இதில் என்ன அழகுனா, அவருக்கு 63 வயசு இருக்கும்போது எல்லா உறுப்பும் செயலிழந்துருச்சு. சக்கரை நாற்காலியில் இருக்கிறாரு, கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராமல் போய், இடுப்பு செயலிழந்து போய், கழுத்து செயலிழந்து போய், கண்ணு நெத்தி எல்லாம் செயலிழந்து போய், ஒரு கண்ணு மட்டும்தான் இமைக்கும். அந்த ஒரு கண் இமைக்கிறத வச்சு அது என்ன எழுத்து அப்படிங்கிறத வச்சு ஒரு எழுதுவதற்கும் சொல்வதற்கும் அவர் பழகிக்கிட்டார். ஒரு தடவை இமைச்சா அது இந்த எழுத்து, 2 தடவை இமைச்சா இந்த எழுத்து அப்படின்னு வார்த்தைகளை கோர்ப்பதற்கு அவர் பழகிக்கிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் 63 வயசில். ஒரு டிவியிலேருந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்கு வர்றாங்க. அவரால் பேச முடியாது, முழுசாக யாரையும் பார்க்க முடியாது, கை காலை அசைக்க முடியாது, முழு செயல் இழந்துட்டார், ஒரு இமை தான் அசையும். இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அவர் பதில் சொல்கிறார், முன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எதுவுமே செயல் இல்லை, முன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எப்படி இந்த பதிலை உங்களால் சொல்ல முடிகிறது? அதுக்கு அவர் சொன்ன பதிலை மனசில் ஆழமாக எழுதி வச்சுக்கோங்க. உங்களிடம் எது இல்லை என்பது முக்கியம் இல்லை, உங்களிடம் எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. எனக்கு கை இல்லை, கால் இல்லை, இடுப்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, ஆனால் இன்னும் பார்வை இருக்கிறது, அதன் மூலமாக என்னால் பேச முடியும், அதன் மூலமாக என் ஆய்வுகளை தொடர முடியும். நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அது இல்லை வாழ்க்கை, நம்மிடம் எது இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படி இந்த வாழ்க்கையை பார்த்துட்டோன்னு வைங்களேன், உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது,
அப்போ அதை நினச்சி நாம் ஏன் மகிழ்ச்சி அடைய மாட்டேங்கிறோம்? இன்னொருத்தங்களை பார்த்து பார்த்தே இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்து கொண்டே போகிறோம். எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய ஆனந்தம் என்பதை பார்க்க பழகி கொண்டால் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்? இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதுதான் வரமான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டோம். பணம், பேர், பதவி, புகழ், அழகு, இதெல்லாம் இருந்தால் நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம், நம்மளை வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பணம். பணம் இருந்தால் எல்லாருக்குள்ளேயுமே இந்த தேடல் இருக்குல்ல, பணம் அப்படின்னு ஒன்று இருந்துட்டால் நம்ம வாழ்க்கையவே நம்ம மாற்றிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எவ்வளவு பணம் இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம்? 50 ரூபாயும் பணம் தான், 5000 ரூபாயும் பணம் தான், 5 கோடியும் பணம் தான், 5000 கோடியும் பணம் தான். எவ்வளோ பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம்? யாராலேயே சொல்ல முடியுமா? யாராலையுமே சொல்ல முடியாது. 5 கோடி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் சத்தியம் பண்ணி சொல்வீங்களா? அந்த 5 கோடிக்கு பிறகும் ஏதோ 1 கோடி தேவைப்படும். அப்போ எதை வைத்து நம்ம இந்த பணத்தால் நிர்ணயிக்கிறோம்? இந்த பணத்துக்கு நிறைவே கிடையாது. நிறைவு இருந்ததுன்னா எந்த பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு 2000 ரூபாய் நோட்டு முன்னாடி செல்லுச்சுல்ல, அப்போ நடந்த ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். 2000 ரூபாய் நோட்டு கட்டால் ஒருத்தர் பேங்க்லேருந்து எடுத்து பெட்டியில் வச்சு பைக்கில் பின்னாடி வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறார். போகும்போது ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் அந்த பைக் ஏறி இறங்குது. அந்த ஏறி இறங்கின வேகத்தில் அந்த பெட்டி லைட்டாக திறந்து ஒரு கட்டு மட்டும், ஒரு 2000 ரூபாய் கட்டு வெளியில் விழுது. விழுந்த வேகத்தில் ஒரு நோட்டு ரோட்டுக்கு இந்தாண்டு விழுந்துருச்சு. இந்த 99 நோட்டு உள்ள கட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. இப்போ இந்த ஒரு நோட்டு விழுந்த இடம் வழியாக நம்மளால் ஒருத்தர் வர்றார். பார்க்குறாரு 2000 ரூபாய் நோட்டு புத்தம் புதுசு கிடக்குது. சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. யாருமே இல்லைன்னா அந்த காசு நமக்கு தானே அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி லீவை போடுறாரு. பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டுட்டு சினிமாவுக்கு போகிறாரு, ஹோட்டலுக்கு போகிறாரு. 2000 ரூபாய் நல்லா செலவழிச்சிட்டு நிம்மதியாக படுத்துடுறாரு. இந்த 99 நோட்டு இருக்குது பாருங்கள், 1,98,000 ரூபாய். அதை நம்மால் ஒருத்தர் பார்க்குறாரு, எடுக்கிறாரு, எண்ணி பார்க்குறாரு. 99 நோட்டு பேங்க்கு கட்டாக இருக்குது, புது கட்டாக இருக்குது. ஆனால் 99 நோட்டு தான் இருக்குது, 100 நோட்டு இருக்கணுமே. அப்போ அந்த ஒரு நோட்டு எங்கே அப்படின்னு தேடினாரு, தேடிக்கிட்டே இருக்கிறார். கடைசி வரைக்கும் அவருக்கு நிம்மதியே இருக்காது. 99 நோட்டு அவருக்கு சந்தோஷம் தரல, தொலைஞ்சு போன அந்த ஒரு நோட்டு தான் நிம்மதியை தொலைத்து இருக்கிறது. ஆனால் ஒரு நோட்டு கிடைச்சவர் சந்தோஷமாக அதை செலவழிச்சிட்டு அன்னையோட சந்தோஷமாக போயிட்டார். அப்போ எந்த காசு நம்மை நிறைவு செய்யும் என்பதில் தான் நம்முடைய மகிழ்ச்சியும், நம்ம வரமாக வாழ்கிறோமா இல்லை சாபமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது நிறைந்திருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க, நல்ல வேளை சீரியல் பார்க்காம நீங்கள் வந்ததுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் அப்படியே சீரியலுக்கு அடிமையாயாச்சு. எங்கள் பக்கம்லாம் சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் யார்கிட்டையுமே பேச முடியும். எங்கள் அம்மாட்டையே நான் பேச முடியாது. அம்மா சொல்லுவாங்க, காலையில் தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்ல, நீ ஏன் நைட்டு என்னையை கூப்பிட்ற? ஏம்மா அப்படின்னா, அந்த நாடகம் போய்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. அந்த நாடகத்தில் அப்படி என்ன தான் போகுதுன்னு தெரில, அந்த ஒரே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு அறிவியலாளர் சொல்லுகிறார்கள், மனவியல் அறிவியலாளர் சொல்கிறாங்க, தொடர்ந்து ஒரே சீரியலை 2.5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மனநோய்க்கு ஆளாயிருவீங்க. உண்மையிலே தான். ஆண்கள்லாம் சந்தோஷமாக நல்லா சொல்லுங்கள், எங்களால் தான் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம அதுக்கு அடிமையாயிடும் இல்லையா? எந்த பழக்கத்துக்குமே நம்ம அடிமையாகலை அப்படின்னா நம்ம எதை பற்றியுமே பயப்படவே வேணாம். நான் சீரியல் உண்மையிலே பார்க்க மாட்டேன், எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை, அதில் எனக்கு ஆர்வமும் இல்லை. எங்கள் மாமியார் சீரியல் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. பெரியவங்க பார்க்குறத நம்ம ஒன்றும் குறை சொல்லவும் முடியாது. அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க, நான் ராஜபாளையத்தில் இருக்கிறேன். அப்பப்போ நான் அவங்கள பார்க்க போவேன், எப்போயாவது அவங்க எங்களை பார்க்க வருவாங்க. அதனால் எங்கள் குடும்பத்தில் சண்டையே கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்கள பார்க்க போனப்போ அவங்க சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு காட்சி வருது, ஒரு மருமக, அதுலேயும் மாமியார் சீரியல் பார்த்துட்ருக்காங்க சோபாவில் உட்காந்து. மருமக சமையலறையில் போய் கிச்சனில் டீ போடுறாங்க. இந்த தேயிலையை போட்டு தண்ணியை போட்டு கொதிக்க விடுறாங்க, பால் ஊற்றுறாங்க. அதை ஒரு கப்பில் ஊற்றி ஜீனியை போட்டுட்டு அந்த அலமாரிக்குள்ளே ஒரு சின்ன அலமாரி இருக்குது, அதை திறக்கிறாங்க. உள்ளே ஒரு சின்ன பாட்டில் இருக்குது, அதில் விஷம் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம தமிழ் சினிமாலேயும் தமிழ் சீரியல்லையும் தான் விஷத்துக்கு விஷம்னே தமிழில் எழுதியிருக்கும். அதை இதில் ஊற்றுறாங்க. ஊற்றி அதை டஸ்ட்பினில் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு கலக்குறாங்க. யார் இதில் ஒன்றும் விஷம் இல்லை, அதை சொல்லும் போது கரெக்டாக கொண்டு வந்து வைக்கிறார் பாரு. அவர் நினைக்கிறார், மூச்சு வாங்கி இந்த பிள்ளை பேசுது, யார் பற்ற பிள்ளையோ, தண்ணியை குடி அப்படின்னு. அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு ஒரு கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம். யாரோ ஒருத்தங்க தானே நினைக்காம, பாவம் உசுரை கொடுத்து கத்துது, தண்ணியை குடிச்சிட்டு பேசட்டும் அப்படி. அப்போ மண்டபம் ஓனர், மண்டபத்தில் ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு பதறாரு, நீ வாட்டுக்கு மூச்சு விடாமல் பேசிக்கிறாத அப்படின்னு.
அப்போ அந்த டீயில் அவங்க விஷத்தை கலந்துருச்சு மருமக. எடுத்துகிட்டு போய் மாமியார்கிட்ட கொடுக்க போகுது. மாமியார் நிமிர்ந்து பார்க்குறாங்க. மாமியார் மருமக டீ, டீ மருமக மாமியார், இதை மாற்றி மாற்றி காமிச்சு தொடருன்னு போட்டாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இப்படி திரும்பி பார்க்குறேன், எங்கள் மாமியார் என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. வச்சுச்சோ அப்படின்ட்டு, என்னம்மா அப்படின்னு. அவள் கொடுத்துருவாளா அப்படின்னாங்க. எனக்கு அவள் கொடுக்கணுன்னு தான் ஆசை, இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் பெரியவங்க மனசு கஷ்டப்படுங்களா, அப்படிலாம் கொடுக்க மாட்டாமா அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த காலத்து மருமக மாமியாருக்கு விஷத்தை கொடுப்பாங்க, அப்படிப்பட்டவங்க தான் எல்லாரும் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. என்றைக்குமே அவங்க என் மேலே கோவப்பட்டதே கிடையாது. என்னடா இவ்வளோ கோவப்படுறாங்கன்ட்டு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் வேணா உங்களுக்கு ஒரு டீ போட்டு தரவா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் என் கையால் அவங்க ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கவே இல்லை. ஏதோ ஒரு சீரியலுடைய ஏதோ ஒரு காட்சி நம்ம குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை ஒரு தூரமாக வைத்து நம்ம பார்க்கணும். அதை நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம உறவுகளுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிரமமானதாக மாறிவிடும். எதை எங்கே வைப்பது என்பதை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும். எங்கள் மாமியார் எப்பயாவது தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னேன்ல, அப்படி ஒரு தடவை வந்தப்போ கேசரி கிண்டுனாங்க. அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன், கேசரி தான் நல்லா கிண்டுவாங்க. என் பையன் என்ன பண்ணால், சின்னவன், பொண்ணு மூத்தவன், பையன் சின்னவன். அந்த பசங்களுக்கு பாட்டினா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த ரவை எடுத்து கொடுக்குறது, நெய் எடுத்து கொடுக்குறது, முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தால் அவங்க கிண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு கிண்ணம் நிறைய அந்த கேசரி எடுத்து வச்சு, இதை போய் அக்காவுக்கு கொடு அப்படின்னாங்க. அதை வாங்கினோடனே அவன் சொல்கிறான், அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா. உடனே அப்படியா நினைக்கிற, அப்போ நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. எனக்கு மட்டும் இவ்வளோதானா? கொடுத்தது ஒரே விஷயந்தான், ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது நிறைய மாதிரியும், அது நமக்கு கொடுத்தா குறைவா மாதிரியும் அந்த குழந்தை எப்படி நினைத்து கொண்டு இருக்கிறதோ அப்படி தான் நாமளும் நினச்சிட்ருக்கோம். அடுத்தவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் பெருசு, நம்மளுக்கு கிடைச்சது சிறுசு அப்படின்னு நம்ம மனசினுடைய தேவையில்லாத கற்பனை தான் எல்லா குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறதே தவிர இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் சமமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு மட்டும் இவ்வளவா அவங்களுக்கு மட்டும் அவ்வளவான்னு நினைக்காம அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு, நமக்கு கிடைத்தது தான் நமக்கு என்கின்ற ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம் பணம் உள்ளவங்க, ரொம்ப அழகாக இருக்கிறவங்க, அறிவானவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் தான் கொடுத்து வச்சவங்க, அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அழகானவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா? புகழில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்களா? சொல்லுங்கள். உங்களுக்கு மர்லின் மொன்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் இந்திய உலக சினிமாவில் ஒரு அழகினா மர்லின் மொன்ரோ தான். இந்த அழகிய லைலா பாட்டெல்லாம் அவங்கள கற்பனை பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி தீவே வச்சுருந்தாங்க. அவ்வளோ சம்பளம், அவ்வளோ அழகு. அவங்களுடைய ரசிகர்கள் இன்றைக்கும் அவங்க கல்லறையில் ரோஜாப்பூ வச்சுக்கிட்டே இருக்காங்க. டெய்லி ஒருத்தர் ரோஜாப்பூ வச்சுட்டே இருக்கிறார். ஆனால் அவங்க அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் ஷோபான்னு ஒருத்தங்க, சில்க் சிமிதா, மோனல்னு ஒரு பொண்ணு, அவங்க கூட நடித்த குணால்னு ஒருத்தர், இந்த ஹிந்தி படத்தில் MS தோனி படத்தில் ஒருத்தர் நடித்தார்ல சுஷாந்த், இவங்க எல்லாருமே பீக்கில் இருந்தவங்க, புகழின் உச்சத்தில் இருந்தவர்கள், அழகின் அந்தஸ்தில் இருந்தவர்கள். ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? அழகு புகழ் தானே பெருசு நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துல இருந்தவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? சரி, அதிகாரம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். தற்கொலை பண்ணிக்கிட்டார். உலகத்தையே தன் கைப்பிடியில் வைக்க முயற்சி செய்த ஒரு மனிதன் தானே, அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அறிவாளியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஏர்னஸ்ட் ஹெமிங்வே, கடலும் கிழவனும் என்கின்ற உலக புகழ்பெற்ற நாவலை எழுதிய ஏர்னஸ்ட் ஹெமிங்வே தொண்டையில் துப்பாக்கி வச்சு சுட்டு செத்து போனார். சில்வியா பிளாத், இன்னைக்கு வரைக்கும் யார் கவிதை ஒரு பெண் எழுதினாலும் நீ சில்வியா பிளாத் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அந்த அம்மா அடுப்புக்குள்ளே தலையை விட்டு தற்கொலை பண்ணிக்கிச்சு. எவ்வளோ கொடூரமான தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியை அவர்கள் தேடிக்கொண்டார்கள் என்றால், அவ்வளவு உயரத்தில் இருந்தவர்கள் கூட நிம்மதியாக வாழவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம அங்கே இருந்தால் சந்தோஷமாக இருந்துடலாம் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருப்பவர்கள் இவங்கள மாதிரி ஜாலியாக சாயந்தரம் உட்காந்து ஒரு நிகழ்ச்சி கேட்குற அளவுக்கு ஒரு மனசும் நேரமும் அமைதியும் இருந்தால் அதுதான் வெற்றின்னு அவங்க நினைப்பாங்க. இக்கரைக்கு அக்கறை எப்பயுமே பச்சையாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒரு டீ கடைக்காரரு சாயந்தரம் 4 மணி ஆச்சு, பயங்கரமாக தலைவலிக்குது. மெடிக்கல் ஸ்டோருக்கு போய் அங்கே வேலை பார்க்குற பொண்ணுட்டேம்மா தலைவலிக்குதுமா ஒரு மாத்திரை தான். அந்த பொண்ணு எடுத்து தருது, குடிச்சிட்டே கேட்குறாரு, எங்கே உங்கள் ஓனரை காணும்? ரொம்ப தலைவலிக்குதுன்னு உங்கள் கடைக்கு தான் டீ குடிக்க போயிருக்கிறார். இவருக்கு அது, அவருக்கு இது, அவ்வளோதான். அந்த வாழ்க்கையே நீங்கள் என்னை ஆச்சரியமாக பார்ப்பீங்க, நான் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பேன், அவ்வளோதான். வெளியில் சொல்லிக்கிட மாட்டோம்.
அந்த சொல்லிக்கிடாத தன்மை தான் நமக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு குமுறலை ஏற்படுத்துகிறது தவிர எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷமும் இருக்கிறது. நாம் எதை முன்னின்று அதை எதை கையில் எடுக்க பழகி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக மாறுகிறதுன்னு தெரிஞ்சால் போதும். விக்டர் பிராங்கல் அப்படின்னு ஒருத்தர் 20ஆம் நூற்றாண்டில் ஹிட்லருடைய சித்திரவதை கூடத்தில் எல்லா சித்திரவதையும் அனுபவித்து தப்பிச்சு வந்தவர். அவர் ஒரு மனவியல் மருத்துவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வாழ்வின் அர்த்தம் அப்படின்னு ஒரு புத்தகம். அது மொழிபெயர்ப்பாகி தமிழ்லேயும் வந்திருக்கு. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதில் அவர் ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். அவர் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் அவர் பதிவு பண்ணுறார். அதில் ஒன்று எழுதுகிறார். அவர் ஒரு மனவியல் மருத்துவர் தானே. ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவர் வீட்டு டெலிஃபோன் அடிக்குது. எடுத்து ஹலோ யார் அப்படின்னு கேட்குறாரு. யாரோ ஒரு பெண் பேசுகிறாங்க. டாக்டர், எனக்கு மனசே சரியில்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, இந்த உலகத்தில் என்னையை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லை, நான் தற்கொலை பண்ண போகிறேன், நான் தற்கொலை பண்ணிவிட்டு சாக போகிறேன். உடனே இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. யாரோ ஒரு பொண்ணு நைட்டு நமக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேசுகிறாங்களேன்ட்டு, எதுக்குமா ஏமா அப்படிலாம் சொல்கிற, உனக்கு அப்படி என்னம்மா பிரச்சனைங்கிறாரு. இந்த பிள்ளை தனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு 1.5 மணி நேரம் அவர்கிட்ட சொல்லுது. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா, இதை விட கஷ்டப்பட்டவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, தற்கொலை எதுக்குமே தீர்வு கிடையாதுன்னு இவர் ஒரு 10 நிமிஷம் அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை மனசு கொஞ்சம் ஆறி, சரி டாக்டர், நானுமே தற்கொலை பண்ண மாட்டேன், என்றைக்குமே நீ தற்கொலை பண்ணணும்னு நினைக்கவே கூடாது, நினைக்க மாட்டேன் டாக்டர், சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருச்சு. அவ்வளோதான், அவர் அதை மறந்துட்டார். ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகுது. ஒரு திருமண விழாவுக்கு இவர் போயிருக்கிறாரு. ஒரு பொண்ணு இவர் முன்னாடி டாக்டர் என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு. தெரிலையம்மா, ஒரு நாள் நைட்டு 12:30 நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். அப்பா நீ நல்லா இருக்கியா, ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் தற்கொலையே பண்ணவே மாட்டேன், அந்த எண்ணமே என்கிட்ட போயிடுச்சு. சொல்லுமா எதனால் அப்படி போச்சு, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்து தான் போச்சு, எந்த பாயிண்ட் உன்னை மாற்றுச்சு, அதை சொல்ல, நான் என்னுடைய பேஷண்ட்டுக்கெலாம் சொல்லுவேன்ல, எந்த பாயிண்ட், நான் ஒரு 6 பாயிண்ட் உனக்கு சொன்னேன், எந்த பாயிண்ட்டுமே இல்லை அப்படின்னு இருக்குது. நீங்கள் சொன்ன எதுவுமே என்னைய மாற்றலை. பிறகு எப்படிம்மா மாறினேன்? இல்லை, நான் யாரோ ஒருத்தி, என் சொந்த பந்தத்தில் கூட என் பேச்சை கேட்குறதுக்கு என் பக்கத்தில் யாருமே இல்லை, உங்கள் நம்பர் என்கிட்ட தற்செயலாக கிடச்சது, உங்களுக்கு நைட்டு 12:30 ஃபோன் பண்ணி 1.5 மணி நேரம் என் பிரச்சனையை சொன்னேன், அவ்வளவுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்டீங்க பாருங்கள், அந்த சம்பவம் தான் என்னை மாற்றுச்சு. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மனிதன் காதுகளை தீட்டி வைத்திருக்கிறான், அவனுக்காக இவன் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை தான் என்னை தற்கொலையிலிருந்து மாற்றியது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். நமக்கு இப்படி ஒரு மனிதர் யாராவது இருக்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தால் போதும். இல்லைனா யாரோ ஒரு மனிதருக்கு நாம் அப்படி ஒரு மனிதராக இருந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். யாரும் நமக்கு அப்படி இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் நாம் அப்படி ஒரு மனிதராக இருக்கலாம்ல. நம்ம எதிர்பார்ப்பு பூரா என்னென்னா, நம்ம சோகத்தில் இருக்கும்போது சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோள், நம்ம வருத்தமாக இருக்கும்போது நம்ம கையை பிடிச்சி சொல்கிறதுக்கு ஒரு ஆறுதல், நாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும்போது நமக்கு ஒரு அறிவுரை, இப்படி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறோம். நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம்? அப்படி ஒரு மனிதரை நாம் இருக்கிறோமான்னு கேட்டிருக்கோமா? அப்படி ஒரு மனிதனாக நாம் மாறிவிட்டால் இந்த வாழ்க்கை ரொம்ப பிரகாசமானதாக இருக்கும். இன்னொருவருக்கு ஒரு சுடரை ஏற்றி வைக்கிற மனிதராக நாம் இருப்போம். அதனால் அந்த இடத்துல இருந்து நாம் இந்த இடத்துக்கு மாற நம்மை பழக்கி கொண்டால் இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம பெரிய மனநல மருத்துவராக இருக்கணும், பெரிய பணக்காரராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரண மனிதராக பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனையை கேட்க தெரிஞ்சால் போதும். எங்கள் ஊர் ராஜபாளையம் பக்கத்தில் சின்ன கிராமம், எங்கள் சாரோட ஊர். அவர் அங்கே ஒரு சின்ன இந்த இட்லி தோசையெல்லாம் விற்பாங்களே, தட்டுக்கடை, கணவன் மனைவி சேர்ந்து விற்பாங்களே, அந்த ஒரு சின்ன கடை நான் பார்த்த ஒரு சம்பவம். அந்த கடையில் அவர் காலங்காத்தால் இட்லி பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்குது. ஒரு பாப்பா ஒரு தூக்குச்சட்டியை கொண்டு அண்ணாச்சி 6 இட்லி சட்னி சாம்பார் இதில் தருவீங்களாம், அம்மா காசு அப்புறம் தருவாங்களாம். உடனே அங்கே ஒரு சிகரெட் அட்டை மாதிரி தொங்க விட்ருக்காரு. அதில் தேடி பார்க்குறாரு, இவங்க அம்மா பேரில் 150 ரூபா கடன் இருக்குது, 6 மாதமாக கொடுக்காம. ஏம்மா 6 மாதமாக 150 ரூபா உங்கள் அம்மா தரல, இப்போ மட்டும் எப்படி தருவாங்க? அந்த பிள்ளை தலை குனிஞ்சு அமைதியாக நிற்குது. உடனே இவர் கொடு அப்படின்னு சொல்லி அந்த தூக்குச்சட்டியை வாங்கி இட்லி வச்சு சாம்பார் சட்னிலாம் ஊற்றி கொடுத்துட்டார். பக்கத்தில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கேட்குறாரு, 6 மாதமாக அந்த அம்மா 150 ரூபா கொடுக்கல, இப்போ மட்டும் எப்படி கொடுப்பாங்க? நீ எதை நம்பி அந்த பிள்ளைக்கு இட்லி கொடுக்குற? அதுக்கு அந்த கிராமத்துக்காரர், படிக்காத அந்த எளிய சாதாரண இட்லி கடை நடத்துகிற அந்த மனிதர் பதில் சொன்னார், விடு, இந்த பணம் திரும்ப வந்தால் லாப கணக்கில் வைப்பேன், வராட்டி புண்ணிய கணக்கில் வைப்பேன். இல்லைண்ணா, எளிய மனிதர்களுடைய கணக்கு ரொம்ப சாதாரணமான, இந்த காசு வந்துச்சா எனக்கு லாபம், வரலையா புண்ணியம், ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு தானே கொடுத்துருக்குறோம். இந்த சிந்தனை நமக்கு இருக்குதா? அண்ணன் தம்பிக்குள்ளே நம்ம அடிச்சுட்டு ஒரு சொத்தை அண்ணன் அதிகமாக வாங்கிட்டு போயிடுறான், இல்லை தம்பி அதிகமாக வாங்கிட்டு போயிடுறான். நம்ம வாழ்க்கை முழுக்க கொலவெறி ஆகி
அந்த குடும்பத்து கூட நம்மளும் சேராமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளோ துயரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஒரே நிமிஷம், என் தம்பி தானே இவன், எப்பயுமே நான் சாப்பிட்ற தின்பண்டத்தில் அதிகமாக எடுத்து திங்கிறவன் தான் இவன். எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாய் ஊட்டினா இவனுக்கு 2 வாய் ஊட்டுவாங்க, கூட ஒரு சொத்து வச்சுட்டு போடா, என் தம்பி நீங்களே விட்டு கொடுத்துருங்களேன். வச்சு அழுகிறத விற்று அழுதுருன்னு ஒரு பழமொழி இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே அது கிடைக்காம இருக்கிறத விட பெருந்தன்மையாக கொடுத்துருங்க, உங்கள் உறவும் நிலைக்கும், உங்கள் பேரும் நிலைக்கும், கடைசி வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இப்போ வராத ஒரு விஷயத்துக்காக மனசை போட்டு உழைச்சி அதை திணறி அதை சுருக்கி, எதுக்கு? இந்த வாழ்க்கை சின்னது, எப்போ வேணாலும் முடிஞ்சு போகிற வாழ்க்கை, அதை எதுக்கு இவ்வளோ கிரிட்டிக்கல் ஆக்குறீங்க? சரி, இது இல்லாட்டாலும் என்னால் வாழ முடியும், நல்லா இருந்துட்டு போ. அக்காவுக்கு ஒரு 5 பவுனோ இல்லை தங்கச்சிக்கு ஒரு 5 பவுனோ அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அந்த குடும்பமே நமக்கு எதிரியாக மாறி விடுகிறது. எதுக்கு மாறணும்? நானே சந்தோஷமாக கொடுக்குறேன், வச்சுக்கோன்னு என்னைக்கு நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறீர்களோ அன்னைக்கு இந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். இந்த விட்டு கொடுக்குற தத்துவத்தை சாக்ரடீஸ் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் உள்ள கிச்சன்லேயே கற்றுக்கலாம். நீங்கள் தேங்காய் சட்னியும் வைப்பீங்க, தக்காளி சட்னியும் வைப்பீங்கல்ல. தேங்காய் சட்னியை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், பார்த்துருக்கீங்களா? கிர் நிறைய நேரம் அரைக்கணும், ஏன்னா அது சீக்கிரத்தில் தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் தக்காளி சட்னி அரைக்கும் போது சல்லுன்னு அரைச்சிடும். ஆனால் பாருங்கள், இந்த விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும், விட்டு கொடுக்குற தக்காளி சட்னி சீக்கிரமாக கெட்டு போகாது. இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இனிமேல் சட்னி சாப்பிடும்போது நாம் தக்காளி சட்னியாக இருப்போம், அவ்வளோதான். அவங்க வேணால் தேங்காய் சட்னியாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். இப்போ விட்டு கொடுக்குறவர்களாக நம்ம மாற்றிக்கொண்டோம் என்றால், அவங்க வேணால் சொல்லுவாங்க அது ஒரு இழிச்ச வாயி, அது பொழைக்க தெரியாது. நம்ம தான் பொழைக்க தெரிஞ்சவங்க. இன்னொரு மனுஷனுக்கு உன்னை விட்டு கொடுக்குறவர்கள் தானே பொழைக்க தெரிஞ்சவங்க. நீ வேணால் சந்தோஷமாக இருந்துட்டு போ என்று கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். எந்த இடத்துலையும் அதை செய்யலாம். இப்போ கண்டக்டர் அப்படின்னாலே நமக்கு எப்படி ஒரு உருவம் வரும்? எப்போ பார்த்தாலும் ஒரு நெருக்கடியாக எல்லாத்தையும் இந்த சில்லறை இருக்கா, தள்ளி நில்லு, கூட்டமாக நிற்காத, முன்னாடி இப்போ இப்படி தான் ஒருத்தர் நினைப்போம். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு ஒருத்தர் ஓடுறாரு, கண்டக்டராக இருக்கார், சிவசண்முகம்னு பேர். பஸ்ஸில் ஏறின உடனே, அரசு பேருந்து தான், ஏறின உடனே அந்த பயணிகளெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காகவோ எதுக்காகவோ ஊருக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற விஷயம் நல்லபடியாகவே அமையட்டும். ஏதாவது கடலை தின்னீங்கன்னா கீழே போடாதீங்க, பக்கத்துலேயே ஒரு நெகிழி பை வச்சுருக்கேன், அதில் போடுங்க. யாருக்கா தலை சுற்றுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், புளிப்பு மிட்டாய் தர்றேன். வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் 1 நிமிஷம் பஸ்ஸை நிப்பாட்டி டிரைவர்கிட்ட சொல்லி உங்களை இறக்கி விட்றேன். மற்றபடி உங்கள் பயணம் இனிமையாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுப்பாராம். இப்போ அந்த பஸ்ஸில் வர்றவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்குன்னு இவர் பிஹெச்டியாக படிச்சுட்டு வந்தார். சக மனிதன் மேலே அன்பு காட்டுவதற்கு எந்த இடத்துல இருந்தால் என்ன? சில பேங்க்குகளெல்லாம் போனோம்னா 4 கவுண்டர் இருக்கும், ஒரு கவுண்டரில் தான் கூட்டமாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏங்க இங்கேயே இவ்வளோ கூட்டம்னா, இந்த சாரு தாங்க சிரிச்ச முகத்தோடு எல்லாத்தையும் வாங்குறாரு. ஏங்க ஒரு வேலையில் இருந்தால் சிரிச்ச முகத்தோடு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் நம்ம அப்படியே, ஏன்னா பெரிய ஆஃபீஸராக அப்படியே ஏன் அப்படி இருக்கணும்? அவனும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன், நாமளும் ஒரு மனுஷன் தானே. எல்லாத்தையும் சிரித்து கொண்டே கடந்து போவதற்கு, ரசித்து கொண்டே கடந்து போவதற்கு நம்ம மனசை பக்குவப்படுத்தினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு கோவிலுக்கு போகும்போது, எங்கள் ஊரில் பெத்தனாட்சி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, 7 பூக்காரமாக வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன கடையாக. ஒரு அம்மாட்ட தான் எப்பயுமே பூ வாங்குவான், மற்ற அம்மாட்ட வாங்கவே மாட்டா. அந்த அம்மா இல்லைன்னா பூவே வாங்க மாட்டா. ஏன் பிள்ளை உனக்குன்னா அந்த அம்மா விலை குறையா தர்றாங்களா? இல்லை. ஏன் உனக்கு ஒரு கண்ணி எக்ஸ்ட்ரா தர்றாங்களா? இல்லை. பிறகு அந்த அம்மாட்டையே வாங்குற. அவங்க தான் பூவை வெட்டும்போது சிரிச்சுக்கிட்டே தருவாங்க. இப்போ ஒரு சிரிப்பு கூட உங்கள் வியாபாரத்திற்கு ஒரு முகவரியாக இருக்கிறது என்றால் ஏன் அந்த சிரிப்பை தொலைக்கணும்? சிரிப்பு மனிதனுக்கு மட்டும் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா? இது நம்மளுடைய வரம் தானே. என்னைக்காவது நாய் நம்மக்கிட்ட வந்துட்டு நல்ல ஜோக்கு சொன்னீங்க ஈன்னு சிரிச்சிச்சுன்னு வைங்க, நமக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். ஆனால் மனுஷன் சிரிச்சாதாங்க எவ்வளோ அழகு. மனிதன் சிரிக்கும் போது தான் அழகாக இருக்கிறான். ஏன் நம்ம வயசாக அந்த சிரிப்பை நம்ம ஏன் தொலைக்கணும்? இதில் என்ன கௌரவ குறைச்சல் இருக்கிறது? எல்லாற்றையும் யாரை பார்த்தாலும் சிரிக்கிற, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிற, ஒரு சாதாரண புன்னகையை கொடுக்கிற ஒரு மனிதராக நம்மை மாற்றிக்கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும். இன்னும் எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? நீங்கள் தான் சொல்லணும். 8:30க்கு முடிச்சிடுவோமா? ஏன்னா 8:30க்குள்ளே முடிக்கணும்னு தான் அவங்க சொன்னாங்க. நம்ம பணம் இருந்தால் தான் அப்படின்லாம் யோசிக்கவே தேவையே இல்லை. தஞ்சாவூரில் ஒருத்தர் தோழர் பழக்கடைன்னு ஒன்று வச்சுருக்கிறார், பழம் தான் விற்கிறார். ஆனால் சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புக்கு இலவசமாக கொடுப்பார். அப்போ அந்த கடை மேலே எவ்வளோ மரியாதை இருக்கும். எத்தனையோ பழக்கடையை தாண்டி வந்தால் கூட சரி அந்த மனுஷன் பாருங்களேன், குட்டி பிள்ளைங்க வந்தால் ஒரு புத்தகம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இந்த உலகத்துக்கு கொடுங்க, இந்த உலகம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம காய்கறி கடையில் காய்கறி வாங்க போகும்போது 1/2 கிலோ உருளைக்கிழங்கு 1 கிலோ எல்லாம் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இலவசமாக தூக்கி போட்டாங்கன்னா கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ஏன்
இந்த எக்ஸ்ட்ராங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சுருக்கிறீங்க, இதை மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். நீங்கள் எல்லாத்தையுமே தராசு வச்சு நிறுக்காதீங்க. சில விஷயங்களை நிறுக்காமல் அப்படியே கொடுக்க பழகி பாருங்களேன், இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகள் அப்படி தானே இருக்கிறாங்க. அம்சப்பிரியான்னு ஒரு கவிஞர் எழுதினார், அதிசியாவிடம் அவர்கள் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். அதிசியானா ஒரு குட்டி பாப்பா. அதிசியாவிடம் அவர்கள் ஒரு ஆப்பிள் துண்டை கொடுத்தார்கள். அதிசியா அதை காக்கா கடி கடித்து உஷாவுக்கு கொஞ்சம், ஜமுனாவுக்கு கொஞ்சம், சந்தியாவுக்கு கொஞ்சம், லாவண்யாவுக்கு கொஞ்சம் என்று காக்காய் கடி போட்டுக்கொண்டே இருந்தால் இப்போது ஆப்பிள் துண்டு ஆப்பிள் தோட்டமாக மாறிக்கொண்டிருந்தது. சின்ன ஆப்பிள் துண்டு தான், ஆனால் அந்த குழந்தை எத்தனை பேருக்கு கொடுத்துருச்சு பாருங்கள். அப்போ இந்த ஆப்பிள் துண்டு என்னவா மாறிடுச்சு, ஆப்பிள் தோட்டமாக மாறிடுச்சு. கொடுக்கணும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே வச்சுக்கிடணும்னு நினைக்கும் போது அது காணாமல் போயிடும். அப்போ வருகிறது எல்லாம் ஒருவருக்கு கொடுக்கத்தான் என்று நினைத்தீர்கள் என்றால் இறைவன் அல்லது இயற்கை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். உங்கள் பானை நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும், குறையவே நீங்கள் மோந்து கொடுக்க கொடுக்க நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைச்சே வச்சுருந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. நீங்கள் எப்போ வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறீர்களோ அப்போது அது வந்து நிறைந்து கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் ஒரு வரி தத்துவம். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியை பகிர பகிர உங்களுக்கு மகிழ்ச்சி பகிரப்படும். நமக்கு சிந்தனை என்னன்னா, இவருக்கு நான் செஞ்சேன் அவர் தான் எனக்கு செய்யணும், இவருக்கு நான் ஒன்று செஞ்சேன் இவர் தான் எனக்கு நன்றியோடு இருக்கணும். இயற்கை அப்படி செய்யாது. இயற்கை ஒருபோதும் அப்படி செய்யாது. நீங்கள் இவருக்கு நல்லது செஞ்சால் அவர் உங்களுக்கு நல்லது செய்வார். நீங்கள் மன்னார்குடியில் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா சிங்கப்பூரில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அது உங்கள் பிள்ளைக்கு ஒரு நன்மையாக முடியும். அதை தன் புண்ணியம் என்று நம்ம பெரியவர்கள் சொன்னார். நாம் செஞ்சது நமக்கே அதே வழியில் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு வழியில் அது நிச்சயம் உங்களை வந்து சேர்ந்தே தீரும் என்பதை புரிந்துக்கிட்டோம்னா இந்த வாழ்க்கை செமையான வாழ்க்கை. இது வரமா சாபமாங்கிறது நாம் புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் அடர்ந்த காடு இருந்திருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த காட்டில் ஒரு அரக்கன் வந்துட்டான். இப்போ பெரிய அரக்கன் வந்துட்டான்னு ஒரு பெரிய மல்யுத்த வீரர் ஒரு மிகப்பெரிய கம்பை எடுத்துகிட்டு போய் அவர் அடிக்க போயிருக்கிறார். அந்த அரக்கன் 2 கம்பை வச்சு இவர் அடித்து துரத்திட்டார். ஒரு பெரிய இன்னும் தைரியசாலி ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு அவரை குத்த போயிருக்கிறார். அந்த அரக்கன் 2 கத்தி எடுத்து இவரை குத்திட்டான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதுக்கே ஊருக்காரங்க பயந்து போய் சுற்றி போயிட்டுருக்குறாங்க. ஒரு வீட்டில் ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா ஆப்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதை தின்னுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டான். அந்த அரக்கனை பார்க்குறான், இந்த ஆப்பிளை அரக்கன்ட்ட கொடுக்குறான். இந்த அரக்கன் வாங்கி வச்சுட்டு 2 ஆப்பிள் அவனுக்கு கொடுத்துருக்கான். இப்போ அம்மா தேடி வந்தவங்க பார்த்து அசந்துட்டாங்க. ஆகா, இவன் வந்து கெட்டவே இல்லை, இவனுக்கு எதை கொடுத்தாலும் இவன் 2 மடங்காக கொடுப்பான் போல. நம்ம என்ன நினச்சிட்டோம், இவன் நம்ம கம்பால் அடித்தா 2 கம்பால் அடிக்கிறான், கத்தியால் குத்துனா 2 கத்தியால் குத்துறான்னு நம்ம ஒதுங்கிட்டோம். ஆனால் ஒரு ஆப்பிள் கொடுத்தா இவன் 2 ஆப்பிள் கொடுக்குறான். வீட்டிலேருந்து ஒரு சட்டி சோறு கொடுத்துருக்காங்க, அவன் 2 சட்டிக்கு சோறு திருப்பி கொடுத்துருக்கான். அப்போ இவன் நம்ம கிடைச்ச சாபம் அல்ல, இவன் நமக்கு கிடைத்த வரம் என்பதை அதற்கப்போ தான் அந்த ஊர் புரிஞ்சுக்கிச்சு. அதே மாதிரி நமக்கு கிடைத்த ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு கிடைத்த சாபம் இல்லை, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வரம் இருக்கிறது, நமக்கு வாங்க தெரியவில்லை. ஏன் சில ஆசிரியர்கள் எடுக்கிற பாடத்தில் மட்டும் 100 மார்க் எடுத்துடுறோம், 90 மார்க் எடுத்துடுறோம்? அந்த ஆசிரியரை நமக்கு பிடித்திருக்கிறது, அவர்கிட்ட ஏதோ ஒரு வரம் இருக்கிறது, அந்த வரத்தை பிள்ளைகளுக்கு தர அவருக்கு தெரிந்திருக்கிறது, வாங்குகிற விதம் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது. வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம பழகுகிற ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஒரு வரம் இருக்கிறது, அதை வரமாகவே வாங்கி கொள்ளுகிற பக்குவமும் சாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வெறுமையும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக நிச்சயமாக மாறிவிடும். நான் ஒரு 2 சொல்லி முடிச்சிடறேன். நினைவு நாடாக்கள் அப்படின்னு ஒரு புக்கு கவிஞர் வாலி எழுதியிருக்கிறார். நீங்கள் இந்த புக்கு கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இதை மாதிரி ஒரு புத்தகம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா சினிமா சார்ந்த விஷயங்கிறதுனால நமக்கு பழகின விஷயம் இல்லையா, ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 3 சம்பவங்களே அவர் குறிப்பிடுகிறார். 3 சம்பவம். ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை வர்றாங்க. மிகப்பெரிய நடிகையாக ஒரு காலத்தில் இருந்தவங்க. அவங்க நடித்தாங்கன்னா இது மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு பெண் பிறக்கவே முடியாது. இந்திய சினிமாலே இவங்க தான் சிறந்த நடிகை அப்படின்னு ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை. இப்போ அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. வாடகை டாக்ஸியில் வந்து இறங்குறாங்க. வாலினா, எனக்கு ஒரு நல்ல நாடகம் எழுதி கொடுங்களேன், நான் நாடக குரூப் ஆரம்பித்து நாடகம் நடத்தலான் இருக்கிறேன் அப்படின்னோடனே இவருக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா சினிமாவில் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை, நிறைய படங்களை தயாரித்த ஒரு நடிகை, நடிகர் திலகத்துக்கு சமமாக பேசப்பட்ட ஒரு நடிகை, இனிமே போய் நாடகம் நடிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களேன்னு இப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறார். ஆனால் இந்த டாக்ஸிக்கும் பணம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு அன்றைக்கி முழுக்க தூக்கமே வரல, நொந்து போயிட்டார். இது ஒரு சம்பவம்.
இன்னொரு நாள் ஒரு படத்துக்காக பாட்டு எழுதுவதற்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, ஒரு பெரிய பங்களா வீடு. பாட்டு எழுதுறதுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவை நடிகர் விறுவிறுன்னு வர்றார். வந்து இவர் பக்கத்தில் வந்து, வாலி உன் அசிஸ்டண்ட்டை சொல்லி இந்த 555 சிகரெட் வாங்கி தர சொல்லேன், பீடியாக அடிச்சு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. இவர் அந்த நடிகரை பார்த்து அரண்டார். ஏன்னா அவர் மாடி வரைக்கும் போகிறதுக்கே கார் வச்சுருந்தார், தான் வீட்டு மாடிக்கு போகிறதுக்கு கார் வச்சுருந்தார். எல்லா பெரிய நடிகர்களுக்கும் சமமாக சம்பாதிச்ச ஒரு நகைச்சுவை நடிகர். என்னடா இவர் வந்து நம்மக்கிட்ட சிகரெட் வாங்கி தர சொல்லி கெஞ்சுறாரே அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். இது 2வது சம்பவம். 3வது சம்பவம், இவர் ஊருக்கு வர்றார், ஸ்ரீரங்கம் வர்றதுக்காக ட்ரெயினில் வந்து இறங்குறாரு. மக்கள் கூட்டமாக வந்துட்டும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெஞ்சில் ஒரு வயதானவர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு கண்ணே தெரியலை, பரிதாபமாக இருக்கிறார். இவருக்கு அவர் யாரும் தெரிஞ்சிருச்சு. வேகமாக போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் தான் கவிஞர் வாலி, பாட்டெல்லாம் எழுதுகிறேன். அப்படியாப்பான்னு கையை பிடிச்சிக்கிட்டு, கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, உன் பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், கண்ணு தெரிலப்பா, வயசாயிருச்சுல, என்னை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி எங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறியா அப்படின்றார். இவருக்கு அப்படியே கையெல்லாம் நடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். இவரை பார்க்குறதுக்காக இந்த ஸ்ரீரங்கத்தில் 2 நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்குமா, இவரை பார்க்குறதுக்காக ரசிகர்கள் அரை மணி நேரம் ட்ரெயினை நகர்த்த விடாமல் இருந்த ஒரு காலம் இருந்தது. பெண்களெல்லாம் அவர் மேலே பைத்தியமாக இருந்திருக்காங்க, ஆண்களெல்லாம் அவர் மாதிரி முடி வெட்டிட்டு அலைஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர் என்னை ஒரு ரிக்ஷாவில் கொண்டு போய் வீட்டில் விட்டுரு அப்படின்னு கேட்குறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தாண்டி போகிறாங்க, அவர் யாருன்னு தெரில. அப்படியே அதிர்ந்து போய் இந்த 3 பேரும் யாருன்னு சொல்கிறாரு. முதல் நடிகை யார்? நடிகையர் திலகம் சாவித்திரி, உச்சத்தில் இருந்தவங்க. 2வது நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு. 3வது மனிதர் தியாகராஜ பாகவதர். இந்த 3 சம்பவத்தையும் எழுதிட்டு வாலி எழுதுகிறார், வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாறும், அதனால் எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு. அவ்வளோ பெரிய தத்துவம். அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு. இவ்வளோ பெரிய உயரத்தை நமக்கு கிடச்சிருக்குதா, கம்முன்னு இருந்துருங்க. தரைக்கு போயிட்டோமா அப்பயும் கம்முன்னு இருந்துங்க, யாரையும் சபிக்க வேண்டாம். இன்னும் காலம் மாறும், மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க. அந்த வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கை வரமானதாக மட்டும்தான் இருக்கும். விவேக சிந்தாமணி நம்மளுடைய பழைய தமிழ் இலக்கியம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு வேடன் காட்டுக்கு போகிறான், எதையாவது ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடிடணும்னு காட்டுக்கு போகிறான். கையில் நல்ல நான் ஏற்றிய ஒரு வில், அம்பு, ஒரு ஈட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். பார்த்தா தூரத்தில் ஒரு யானை போகுது, கரெக்டாக எய்ம் பண்ணி அடிச்சிட்டான். யானை விழுந்துருச்சு, செத்து போயிடுச்சு. பக்கத்தில் போய் பார்க்குறான், ஆகா பெரிய யானையை வேட்டையாடிட்டோன்னு பக்கத்தில் போகிறான். அவன் மிதித்த இடத்துல ஒரு கொடி விஷமுள்ள ஒரு பாம்பு அவனை கொத்திடுது. கொத்தின உடனே அவன் அந்த ஈட்டியை வச்சு பாம்பை குத்திடுறான். இப்போ யானை செத்துருச்சு, வேடன் செத்துட்டான், பாம்பும் செத்து போய் கிடக்குது. இப்போ இப்படி அனாமத்தான் 3 கிடக்குது. நரி ஒன்று வருது, வந்து பார்த்தா அதுக்கு அப்படியே அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்குது. ஏன்னா எந்த கஷ்டமும் படலை. யானையை பார்க்குது, சூப்பர், 6 மாதத்துக்கு ஃபுட்டு ரெடி. வேடனை பார்க்குது, 3 மாதத்துக்கு சாப்பாடு ரெடி. பாம்பை பார்க்குது, 2 நாளைக்கு சாப்பாடு ரெடி. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா அந்த நான் ஏற்றப்பட்ட வில்லு கிடக்குது. அந்த நான் வந்து அந்த காலத்தில் நரம்பு வச்சு தான் இறுக்கி கட்டுவாங்க. 6 மாத சாப்பாடு, 3 மாத சாப்பாடு, 2 நாள் சாப்பாடு. இப்போ பசிக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோன்ட்டு நரம்பை போய் கடிச்சிருக்கு. நான் ஏற்றப்பட்ட நரம்பு இல்லையா, டப்புன்னு அதை விட்ட உடனே வில்லு அது நடுமண்டையில் நச்சுன்னு அடித்து நரி செத்து போச்சு. விவேக சிந்தாமணி கடைசியில் இந்த மாறல் சொல்லுவாங்கள்ல, அது சொல்லுது, உங்களை சுற்றி அற்புதமான விஷயங்கள் 1000 இருந்தாலும் அல்பத்தனமான ஒரு விஷயத்தால் நீங்கள் செத்து தொலைகிறீர்கள். யானை கிடைக்குது, மனுஷன் இருக்கிறான், பாம்பு இருக்குது, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தேவையில்லாமல் அந்த நரம்பை போய் கடிச்சு சோழி முடிஞ்சு போச்சு. இப்போ நம்மை சுற்றி ரசிப்பதற்கு, வாழ்க்கையை நேசிப்பதற்கு, இன்னும் இனிமையை ருசிப்பதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் என்னைக்கோ நடந்து போன ஒரு அல்பத்தனமான விஷயத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோமே, இது எந்த விதத்தில் நியாயம் என்கின்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டு பார்த்தால் இந்த வாழ்க்கை சாபம் அல்ல, இது நமக்கும் நம் சமூகத்துக்கும் வரம்தான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உண்மை புரிய வரும். வாழ்க்கையை பார்க்கிற விதத்தில் பார்த்தால் அது வரம்தான் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்து இவ்வளவு கூட்டத்தை வரவழைத்த மன்னார்குடி இலக்கிய வட்டத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து, இவ்வளவு நேரம் என்னுடைய பேச்சை ராஜபாளையத்திலேருந்து வந்திருக்கிறேன், வரும்போது கூட்டம் குறைவாக இருந்தது, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு கூட்டமாக வந்து இருந்த
உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வரமாக அமைய வேண்டும் என்று நான் வணங்குகிற இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.